அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு மக்கள் சேவையூடாக இணைந்திருக்கின்றோம். மக்கள் சேவை இது மேம்பட்ட சமூகத்திற்கான தேடல். வாரம் நாங்களும் ஒவ்வொரு அரசாங்கத்தின் கீழ் இயங்கக்கூடிய நிறுவனங்கள், திணைக்களங்கள் போன்றவற்றின் அதிகாரிகளை அழைத்து வந்து அவர்களோடு மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய சேவைகள் பற்றியதான தீர்க்கமான ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இந்த வாரமும் நாங்கள் அவ்வாறான ஒரு தீர்க்கமான கலந்துரையாடலை தான் உங்களுக்கும் வழங்க தயாராக இருக்கின்றோம். இந்த வாரம் நாங்கள் எதை பற்றி பேசப் போகின்றோம் என்று பார்த்தால், நாங்கள் ஒவ்வொருவரும் மனிதன் என்ற அடையாளத்தை எங்களுக்கு எவ்வளவு உறுதியாக சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோமோ அதே அளவிற்கு சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தை இருக்கின்றது என்றால் அது நாங்கள் நுகர்வோராக இருக்கின்றோம் என்பதுதான். நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் நுகர்வோராகத்தான் இருந்து கொண்டே இருக்கின்றோம். நாங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், சேவைகள் அனைத்தும் சார்ந்து நாங்கள் நுகர்வோராக இருக்கின்ற போது நாங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்கள், சேவைகளினுடைய தன்மைகள், அது மாத்திரமல்லாமல் அதனுடைய பயன்பாட்டு தன்மை, ஒரு பயனாளியாக எனக்கு இருக்கக்கூடிய சலுகைகள் என்னென்ன, எனக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் என்னென்ன, நான் எவ்வாறான பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு தகைமை உடையவராக இருக்கின்றேன், நான் கொடுக்கக்கூடிய விலைக்கு ஏற்புடையதான பொருளை கொள்வனவு செய்கின்றேன் என்றால் அங்கு கொள்வனவாளர்கள் அதே போன்று விற்பனையாளர்கள் இரு தரப்பினரும் இருக்கின்றார்கள். இவர்கள் இருவருக்கும் இடைப்பட்ட அந்த சேவை, அந்த தொடர்பு என்பதை பரிபாலிக்கக்கூடிய அல்லது அவர்களை ஒரு நிர்வாகம் செய்யக்கூடிய தரப்பினராக இலங்கையில் செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் தான் இலங்கை பாவனையாளர் அலுவலக அதிகார சபையினர். ஆகவே இந்த அதிகார சபையின் ஊடாக வழங்கப்படக்கூடிய சேவைகள் என்னென்ன, இவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வரக்கூடிய சேவைகள், அது மாத்திரமல்லாமல் மக்களுக்கு இதன் மூலம் தெளிவுபடுத்த வேண்டிய விடயங்கள் என்பவற்றை பற்றித்தான் இன்றைய தினம் மக்கள் சேவை கலந்துரையாட தயாராகி இருக்கின்றது. ஆகவே இந்த வாரம் மக்கள் சேவைக்காக எங்களுக்கு அதிதியாக இணைந்து கொள்கின்றார் திரு அப்துல் அசீஸ் ஜசூர் அவர்கள். இவர் உதவி பணிப்பாளராக, மேல் மாகாணத்தின் உதவி பணிப்பாளராக பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையின் கீழ் சேவையாற்றிக் கொண்டிருக்கின்றார். அவரோடு தான் நாங்கள் இன்றைய தினம் மக்கள் சேவையின் எங்களுடைய நுகர்வோர் சார்ந்த பல்வேறு விடயங்களையும் பேசி தெரிந்து கொள்ளப் போகின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போன்று நாங்கள் ஒவ்வொருவரும் நுகர்வோராகத்தான் இருக்கின்றோம். காலை விடிந்தது தொடக்கம் இரவு தூங்கும் வரை பல்வேறு விடயங்களையும் நாங்கள் நாள்தோறும் நுகர்ந்து கொண்டே இருக்கின்றோம், பயன்படுத்தி கொண்டே இருக்கின்றோம். சரியாக சொல்லப்போனால் உங்களுடைய அதிகார சபையின் உத்தியோகபூர்வ அடிப்படையில் சொல்லப்போனால் ஒரு பாவனையாளராக நாங்கள் இருக்கின்றோம். ஆனாலும் ஆரம்பத்தில் நாங்கள் ஒரு பாவனையாளருக்கு இருக்கக்கூடிய சலுகைகள், அது மாத்திரமல்லாமல் அவர்களுடைய உரிமைகள் பற்றியதான விடயங்களை பேசுவதற்கு முன்பாக பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையினுடைய தோற்றம் மற்றும் உங்களின் பணிகள், உங்களுடைய சேவைகளின் முக்கியத்துவம் பற்றியதான விடயங்களை அறிமுகமாக நாங்கள் பேசலாம். மேற்கொண்டு தொடர்ச்சியாக நாங்கள் விரிவாக பேசுவதற்கு முன்பாக, இந்த பாவனையாளர் அதிகார சபை உருவாக்கப்பட்டது என்பது கடந்த காலத்தில் உள்நாட்டு வியாபார திணைக்களம், அது மட்டுமன்றி நியாய வினை ஆணைக்குழு இரண்டும் வேறுபட்ட நிறுவனங்களாக செயற்பட்டு கொண்டு வந்தன. உள்நாட்டு வியாபார திணைக்களம் மக்களுடைய வியாபாரங்களை ஒழுங்குபடுத்துவதாகவும், நியாய விலை ஆணைக்குழு மக்களுக்கு பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக் கொடுப்பதற்காக அதனால் நிர்ணயிக்கப்பட்ட விலைகளின் அடிப்படையில் செய்யப்பட்டதாகும். இரண்டு வெவ்வேறுபட்ட நிறுவனங்களாகத்தான் காணப்பட்டன. ஆனால் உண்மையில் பாவனையாளருக்கு சிறந்த சேவையை ஆற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக உள்நாட்டு வியாபார திணைக்களமும் நியாய விலை ஆணைக்குழுவும் ஒன்றிணைக்கப்பட்டு தான் இந்த பாவனையாளர் அலுவலர்கள் அதிகார சபை உருவாக்கப்பட்டது. அதன் நோக்கம் இரண்டு நிறுவனங்கள் செய்த வேலையை ஒன்றாக்கி அதன் மூலம் மக்களுக்கு சிறந்த சேவையை ஆற்ற வேண்டும் என்ற நல்நோக்கம். ஏன்னா அந்த அளவில் உருவாக்கப்பட்ட இந்த பாவனையாளர் அதிகார சபையானது 2003ஆம் ஆண்டு 9ஆம் இலக்க பாவனையாளர் அலுவலர்கள் அதிகார சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்டது. எமது பாவனையாளர் அதிகார சபைக்கு சிறு வயதாக இருந்தாலும் கூட, ஆனாலும் மிகப்பெரிய சேவையினை இன்று வரையில் நாங்கள் மக்களுக்காக அவர்கள் செயற்பட்டு கொண்டு வருகின்றோம். உதாரணமாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், மக்கள் நினைக்கலாம் தாம் ஒரு பொருளை கொள்வனவு செய்யும் போதும் அந்த பொருள் எவ்விதமான தரம் கொண்டது, அதை வாங்கலாமா அல்லது வாங்கக்கூடாதா, என்ன விலைக்கு வாங்கல். சாதாரணமாக பொருளியல் கற்ற மாணவர்கள், பொருளியல் படித்தவர்களுக்கு தெரியும், விலைகள் குறைவடையும் போது கூடுதலாக கொள்வனவு செய்வதையும், விலைகள் கூடும்போது அதன் கொள்வனவு குறைவடைவதையும் நாங்கள் கண்டிருப்போம். நடைமுறையில் நாங்கள் அவ்வாறு சந்தையில் செயற்படும் பொழுதோ நாங்கள் நினைப்பதில்லை, நாங்கள் பொருளியல் நோக்கத்தோடு செயற்படுகிற மாதிரி நினைப்பதில்லை. ஆனால் செயற்படும் போது விலை குறைஞ்சா கொஞ்சம் கூட வாங்குவோம், விலை கூடனா வாங்குறதை குறைப்போம். அதான் எங்களது சந்தை நடத்தை. அந்த நடத்தை உண்மையில் ஒரு பகுத்தறிவுள்ள நுகர்வோர், நாம் சாதாரண எந்த விடயத்தை நாங்கள் பார்த்தாலும் கூட நாங்கள் யோசிக்கிற ஒரு பகுத்தறிவுள்ள நுகர்வோர்.
பகுத்தறிவில் நுகர்வோரை பற்றி தான் நாம் சிந்திக்கும் ஒழிய சிந்திக்கலாம். பகுத்தறிவற்ற நுகர்வோரை பற்றி நாம் சிந்திப்பது இல்லை. உண்மை. எனவே பகுத்தறிவான ஒரு நுகர்வோன் சந்தையில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பாவனையாளருக்கு நாங்கள் விளக்கமாக குறிப்பிட்டுள்ளோம். அதாவது ஒரு சந்தையில் போனோன்னு சொன்னால் பாவனையாளர்களுக்கு அடிக்கடி நாங்கள் பார்ப்போம், பாவனையாளர்களுக்கு என்ன உரிமைகள் இருக்கின்றன, அவங்களுக்கு என்ன கடமைகள் இருக்கின்றன, அவங்க என்ன கடமைகளை எவ்வாறு செய்ய வேண்டும், அவளோட உரிமைகள் எவ்வாறு நான் பயன்படுத்த வேண்டும் என்றெல்லாம் கூறப்பட வேண்டும். உரிமைகள்னு சொல்லும் பொழுது நாங்கள் சில விஷயத்தில் ஒரு பொருளை தெரிந்தெடுக்கக்கூடிய உரிமை அது அவருக்கு இருக்கும்போது அதில் அவர் எவ்வாறு தெரிந்தெடுத்து கொள்கிறார் என்பதை பொறுத்து தான் நாங்கள் சந்தையில் அவர் உண்மையில் பகுத்தறிவாக நடந்து கொள்கிறாரா இல்லை என்பதை நாம் பற்றி சிந்திக்கலாம். எனவே அவர் அந்த சந்தையில் நடந்து கொள்ளும் பொழுதும் அவருக்கு தெரிவு செய்யக்கூடிய உரிமை இருக்கும்போதும் ஒரு அப்புள் பழத்தை வாங்கினா அந்த அப்புள் பழத்தை அவர் நினைச்ச அப்புள் பழத்தெல்லாம் வாங்கலாம். போட்டு கொடுக்குறத நாங்கள் வாங்க மாட்டோம், நாங்கள் நினைச்சது தான் கேட்போம். அதான் எங்களுக்குள்ள உரிமை. நாம் பணம் செலுத்துகிறபடியால். எனவே மக்களுக்கு உரிமைகள் அவளுடைய கடமைகள் மட்டுமன்றி தெளிவான ஒரு பொருளை தெரிந்தெடுத்து அதை நுகர்ச்சி அடையும் வரையும் உள்ள செயற்பாடுகளில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை நாங்கள் பாவனை அதிகார சபை கவனத்தில் கொண்டு அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம். அழகாக குறிப்பிட்டிருந்தீர்கள். உதாரணமாக நாங்கள் சந்தைக்கு செல்கின்றோம் என்று சொன்னால் எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் நான் பணம் கொடுத்தேன் வாங்கி கொண்டு வந்து விட்டேன் என்பதாக நினைத்துக் கொள்கின்றோம். ஆனால் அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய செயற்பாடுகள், அந்த நான் நுகர்வு செய்த பொருளினுடைய அந்த சேவை எனக்கு எவ்வளவு தூரம் தரமானதாகவும் முழு திருப்திகரமானதாகவும் அமைந்தது என்பதன் பின்னால் இருக்கக்கூடிய அத்தனை படிமுறைகளையும் கண்காணிக்கின்ற தரப்பினராக நீங்கள் இருக்கின்றீர்கள். அந்த அடிப்படையில் உங்களால் வழங்கப்படுகின்ற சேவைகள் எவ்வாறானவையாக இருக்கின்றன? காரணம், பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையினால் என்னென்ன விடயங்கள் எல்லாம் கண்காணிக்கப்படுகின்றன, செய்யப்படுகின்றன? இந்த தெளிவு எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. பாவனையாளர் அதிகார சபையில் சட்டத்தின்படி 10வது பிரிவு ஒன்று இருக்கிறது. 10ஆம் பிரிவு. அதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் எங்களுக்குள்ள ஆயுதம். அந்த அதிகாரம் என்பது அதன் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது. சட்டத்தில் உள்ள சில பகுதிகளை நாங்கள் செயற்படுத்துவது மட்டுமன்றி 10வது பிரிவில் எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறன்னு சொன்னால் எந்த சந்தர்ப்பத்திலும் மக்களுக்காக, மக்களின் நலனுக்காக நாங்கள் வர்த்தமானி அறிவித்தலை செய்யக்கூடிய நிலைமை 10வது பிரிவின்படி காணப்படுகின்றது. ஒரு பொருளை உற்பத்தி செய்வது, களஞ்சியப்படுத்துவது, போக்குவரத்து கொண்டு செல்வது, அதை விற்பது சம்பந்தமாக எந்த ஒரு வர்த்தமானி அறிவித்தலையும் நாங்கள் 10வது அறிவிப்படி செய்ய முடியாது. அதுக்கு நாங்கள் சொல்கிறோம், மற்ற சில நிறுவனங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அந்த நிறுவனங்களில் இல்லாத அதிகாரம், விசேஷ அதிகாரம் பாவனை அதிகார சபையின் 10ஆம் பிரிவுக்கு உள்ளது. இப்போ நாங்கள் உதாரணமாக பார்க்க போனால் அண்மையில் கூட சானிடைசர் சம்பந்தமாக எல்லா இடம் விற்க துவங்கிட்டாங்க. எப்படி? தண்ணி எடுத்தவெல்லாம் வேட்டைக்காரன், எல்லாம் பிஸ்னஸ்காரன். தண்ணிக்குள்ளே ஆல்கஹோலை கலந்தாங்களோ ஆல்கஹோலுக்கு தண்ணி கலந்தாங்க தெரியல. நாங்கள் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுதும் ஆல்கஹோல் சைபராக காணப்பட்ட சானிடைசரும் உள்ளன. சாதாரணமாக ஒரு சானிடைசர் உற்பத்தி செய்து அதை விற்கப்படும் சந்தர்ப்பத்தில் அது உண்மையான திறன் கூடிய சானிடைசராக இருக்க வேண்டுமென்று சொன்னால் 70% கூடுதலாகத்தான் அந்த ஆல்கஹோல் அளவு காணப்பட வேண்டும். ஆனால் அதை விட குறைவாக காணப்படுமென்று சொன்னால் அதை நாங்கள் உண்மையில் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது சம்பந்தமாக நாங்கள் அண்மையில் நாங்கள் கெசட் வர்த்தமானி அறிவித்தல்னு சொன்னோம். சானிடைசர் உற்பத்தி செய்து விற்பனை செய்யப்படும் நிறுவனங்கள் என்எம்ஆர் என்ற நிறுவனத்தில், அதாவது மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் நிறுவனம், சுகாதார அமைச்சின் கீழ் இயங்குகின்ற மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் நிறுவனம், தேசிய ஔஷத அதிகார சபை, அந்த சபையினுடைய அனுமதி பெற்றாலே அன்றி அதை விற்பனை செய்யவோ, விற்பனை செய்வதற்கு காட்சிப்படுத்தவோ, உற்பத்தி செய்யவோ முடியாது. அந்த சட்டம் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வருகின்றது. ஏனென்று சொன்னால் இந்த COVID-19 காலப்பகுதியில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக மக்களுக்கு சிறந்த சேவையில் இதுவும் ஒன்றாக கருதி நாங்கள் இதனுடைய வர்த்தமான அறிவித்தலை நாங்கள் பிரசுரித்திருக்கிறோம். எனவே தான் மக்களுக்காக நாங்கள் இந்த விதமான விஷயங்களை 10வது பிரிவின்படி நாங்கள் இருக்கின்றோம். எனவே தான் நாங்கள் சொல்கிறோம், பொதுவாக பாவனையாளர் அதிகார சபையினுடைய ஒரே ஒரு ஆயுதம் 10வது பிரிவின்படி. அது மட்டும் இல்லாமல் பல சேவைகளை, உதாரணமாக ஒரு பொருளுடைய விலை அடிக்கப்பட்ட விலைகளில் கூடுதலாக விற்பனை செய்யப்படும் பொழுதும் அங்கு பாவனையாளர்கள் பாதிக்கப்படுகின்றார். அப்படி விற்கப்பட முடியாது. அதாவது விலைகள் சந்தையில் கூடினாலோ குறைந்தாலோ
அடிக்கப்பட்ட இலச்சினை செய்யப்பட்ட லேபிளில் ஒட்டப்பட்ட விலையை விட கூடுதலாக விற்பனை செய்வது ஒரு குற்றம். அது மட்டும் இல்லாமல் சில பொருட்களை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் தரம், அண்மை காலங்களில் பார்த்தோம்னு சொன்னால் தரைக்குறைவான பண்டங்கள் இந்த சந்தையில் தாராளமாக விற்பனை செய்யப்படுகின்றது. சில பள்ளிக்கூடங்கள் கட்டப்பட்ட பள்ளிக்கூடம் கூட இடிந்து விடக்கூடிய நிலைமை காணப்பட்டது. என்ன காரணம்னு சொன்னால் அதில் பாவிக்கப்படுகின்ற கம்பிகள் தரைக்குறைவாக காணப்படுவது. சாதாரணமாக உதாரணமாக 10 மில்லிமீட்டர் கம்பி நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் அது 10 மில்லிமீட்டர் இல்லை, 12 மில்லிமீட்டர் எடுத்தோம்னு 12 மில்லிமீட்டர் இல்லை. உண்மையில் அது தரக்குறைவான கம்பி. ஏன்னு சொன்னால் வியாபாரிகள் எதுவுலையும் சரி அவங்களோட முக்கியமான நோக்கம் லாபத்தை எவ்வாறு அதிகரித்துக் கொள்வது, அவ்வாறு வியாபாரத்தை எவ்வாறு அதிகரித்துக் கொள்வது, லாபத்தை எவ்வாறு கூட்டுன்னு சிந்திக்கும் பொழுது அங்கு சில சந்தர்ப்பங்கள் தரக்குறைவான பொருட்களை உற்பத்தி சந்தைக்கு விடக்கூடிய சந்தர்ப்பங்களும் உண்டு. எனவே அவ்வாறு சந்தர்ப்பத்தில் நாங்கள் எங்களுக்கு முறைப்பாடு கிடைக்கப்பெற்றால் அதை நாங்கள் அந்த குறிக்கப்பட்ட பொருளை தரக்குறைவானதா தரமானது என்று நாங்கள் இலங்கை கட்டளை நிறுவனத்தில் அனுப்பி டெஸ்ட் பண்ணி அதனுடைய ரிசல்ட்ஸின் அடிப்படையில் நாங்கள் குறிக்கப்பட்ட நிறுவனத்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்போம். எனவே இதுவும் முக்கியம். மற்றது நாங்கள் சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் பார்க்குறோம்னு சொன்னால் சந்தையில் விலைகள் கூடிக்கொண்டே போகும்போது அவற்றை கட்டுப்படுத்துவதற்கு இல்லை, யாரும் கட்டுப்படுத்துறது இல்லை. அப்போ கட்டுப்படுத்த முடியாத சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு முறைப்பாடு கிடைக்கப்படுகின்ற அதை கூட விற்கிறாங்க என்ன செய்கிறேன்னு போகும்பொழுதும் அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையில் பாவனையாளர்கள் பேரவை ஒன்று இருக்கு. பேரவை அந்த பேரவையானது அந்த குறிப்பிட்ட கம்ப்ளைண்ட்டை நாங்கள் பாரம் எடுத்து அந்த பேரவை அதிகார சபைக்கு உத்தரவிடும் இவ்விதமான விலையை கூடிக்கொண்டு போகிறது, இதை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க சொல்லும். அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்ன செய்வோம், அதிகார சபையின் கட்டுப்படுத்துவதற்காக நடவடிக்கை எடுப்போம். எப்படி 10வது பிரிவின்படி நான் சொன்ன ஃபெஸ்ட்டுக்கே நான் முதலே சொல்லிட்டேன், அது எங்களுடைய ஆயுதம். அந்த ஆயுதத்தை நாங்கள் எப்போ பயன்படுத்தணும்னு சொல்லல, மக்களுக்காக மக்களின் நலனுக்காக எந்த நேரத்திலும் பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் சில சந்தர்ப்பத்தில் நாங்கள் தனியே நாங்கள் பொருட்களை மட்டும் பேசுகிறோம், மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மட்டும் பேசுகிறோம் இல்லை. மக்கள் தாங்கள் பாவனைக்காக கொள்வனை செய்யப்படுகின்ற அனைத்து பொருட்களை எடுத்துக்கொண்டாலும் அந்த பொருட்களில் தான் எதிர்பார்த்து சேவை பெற்றுக்கொள்ள முடியாவிடின் எங்களுக்கு முறைப்பாடு செய்யலாம். ஒரு டிவியை நாங்கள் வாங்கினோம்னு சொன்னால் அந்த டிவி ஒரு மாதத்தில் பழுதாக போச்சு. அவர் 40,000 50,000 சல்லியை முதல்ல கொடுத்து நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது குறிக்கப்பட்ட காலம் வரை எங்களுக்கு அந்த சேவையை பெற்றுக்கொள்ள முடியாவிட்டால் ஒரு மாதத்தை பழுதாக போனோன்னு சொன்னால் அவர் அதை வச்சுக்கொண்டு நாங்கள் தலையில் கையை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தனது சேவை பெற்றுக்கொள்ள சேவையில் திருப்தி இல்லாமல் அவர் குறுகிய காலத்தில் பிரச்சனை வந்தேன்னு சொன்னால் தாராளமாக பாவனை அதிகார சபைக்கு முறைப்பாடு செய்யலாம் 3 மாதத்துக்கு உட்பட்ட வகையில். எனவே அந்த சந்தர்ப்பத்திலும் கூட நாங்கள் இரு சாராரையும் அழைத்து நாங்கள் பேச்சுவார்த்தை பண்ணி நாங்கள் திறமான ஒரு முடிவை நல்ல ஒரு முடிவை பாவனையாளர்களுக்கு பெற்றுக் கொடுப்போம். ஆனால் பாவனையாளர் உண்மையானவராக இருக்க வேண்டும். பாவனையாளர் குறிக்கப்பட்ட நிறுவனத்துக்கு எதிராக தனிப்பட்ட குரோதங்கள் காரணமாக முறைப்பாடுகள் செய்தால் அந்த சந்தர்ப்பத்தில் பாவனையாளர்களுக்கு தண்டிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் எங்களுக்கு ஏற்படும். எனவே பாவனையாளர் உண்மையில் பகுத்தறிவான பாவனையாளராக உண்மையான அடிப்படையில் அவர்கள் முறைப்பாடு செய்யப்பட்டால் நான் பாவனை அதிகார சபையும் என்றும் மக்களோடு நாங்கள் இருக்கின்றோம். அவர்களுடைய சேவையினை அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனை ஏற்படுகின்றதோ அந்த பிரச்சனையை நாங்கள் தீர்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். மக்கள் சேவை இது மேம்பட்ட சமூகத்திற்கான தேடலாக இந்த வாரம் உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கக்கூடிய தகவல் களஞ்சியமாக இருப்பது பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை பற்றியதாகவும் அவர்களுடைய சேவைகள் அது மாத்திரமல்லாமல் நுகர்வோராக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் பற்றியதாகவும் அமைந்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை என்கின்ற போது அது மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பாக இருக்கின்றது. அதன் கீழ் பல சேவைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை உங்களுடைய முன்னைய பதிலிலிருந்து தெரிந்து கொள்ள முடிந்தது. அவ்வாறு இருக்கின்ற போது எவ்வாறான கட்டமைப்பு எவ்வாறான உபப்பிரிவுகள் ஊடாக உங்களுடைய வேலைகளை நீங்கள் முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கின்றது என்ற ஒரு அறிமுகத்தை எங்களுக்கு. பாவனையாளர் அதிகார சபையானது பல்வேறு பிரிவுகளை கொண்டு காணப்பட்டாலும் கூட அதிகார சபையினுடைய மிகப்பெரிய ஒரு பிரிவாகத்தான் நாங்கள் பாவனையாளர்கள் அலுவலர்கள் மற்றும் சேவைகள் பிரிவு காணப்படுகின்றது. அதன் மூலம்தான் நாங்கள்
நாட்டிலுள்ள எந்த மூலையில் பாவனையாளர்கள் காணப்பட்டாலும் அந்த பாவனையாளர்களுடைய நலன் கருதி மாவட்ட ரீதியிலும் சரி, நாங்கள் எங்களை பிரதான காரியாலயத்திலும் சரி, நாங்கள் அவற்றுக்கான தீர்வுகளை மக்களுக்கு நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக வழங்கக்கூடியதாக இருக்கின்றது. உதாரணமாக மாவட்ட ரீதியில் கச்சேரிகளில் எங்களோட காரியாலயங்கள் அமைத்து காணப்படுகின்றது. அந்த கச்சேரியில் அமைக்கப்பட்டுள்ள அந்த காரியாலயங்களில் முறைப்பாடுகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். அதன் அடிப்படையில் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றதும் எங்களுடைய சாதாரணமாக 3 நாட்களுக்குள் எங்கள் முறைப்பாடுகளை நாங்கள் பார்த்து அதனுடைய தீர்வை நாங்கள் நிச்சயமாக பெற்றுக் கொடுப்போம். உண்மையில் எமது பாவனையாளர் அதிகார சபையினுடைய மிகப்பெரிய சேவைதான் மக்கள் மாவட்ட ரீதியில் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைகளை நாமல் ஒருமுகப்படுத்தி அந்த பிரச்சினைக்கு தீர்க்கக்கூடிய வழிவகைகளை ஆராய்ந்து அவற்றை விரைவாக பெற்றுக் கொடுப்பது தான் எங்களுடைய அந்த பகுதி அளவிலான எங்கள் நோக்கமாகும். எங்களுடைய இந்த பாவனையாளர்கள் அதிகார சபையின் பிரதான பிரிவாக செயற்படுகின்ற பாவனையாளர் மற்றும் அவர்களை நலன் பேடுகின்ற பிரிவானது இத்தகைய சேவைகளை நாங்கள் மாவட்ட ரீதியாகவும் பிரதான காரியாலயத்திலும் நாங்கள் இவ்வாறு சேவையை வழங்கக்கூடிய நிலையில் நாங்கள் ஏற்படுகின்றது. மற்ற டிவிஷனை பார்க்கும் பொழுது சாதாரணமாக விலையிடல் பிரிவு, மற்றது சட்டப்பிரிவு, மற்றது விலை மதிப்பீட்டு பிரிவுகள், காம்படிஷன் ப்ரொமோஷன்ஸ், அப்படியான பிரிவுகள்லாம் காணப்படுகின்றது. அவர்கள் எல்லாம் பாவனையாளர் அதிகார சபைக்கு தேவையான சில தகவல்களை வழங்குவதுடன் அந்த தகவல்களின் அடிப்படையில் செயற்படும் ஒரே பிரிவாகத்தான் பாவனையாளர் அலுவல்கள் மற்றும் சேவை பிரிவு காணப்படுகின்றது. எனவே குறிப்பாக நாங்கள் சொல்லுமென்னு சொன்னால் எந்த பாவனையாளர் பிரிவில் முறைப்பாடுகளும் அவர்கள் செயலாற்றும் பிரிவு தான் உண்மையிலே பாவனையாளர்களுடைய நலன்களை, பாவனையாளர்களுடைய நோக்கங்களை, பாவனையாளர்களுக்கு என்னென்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை இனங்கண்டு அவற்றை தீர்க்குகின்ற ஒரே ஒரு பகுதியாக காணப்படுகின்றது. ஆகவே இவ்வாறான பகுதிகளூடாக நீங்கள் உங்களுடைய சேவைகளை முன்னெடுக்கின்ற போது சாதாரணமாக நாங்கள் செய்தி அறிக்கைகளூடாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை பிரயோகம் என்றால் நிர்ணய விலை என்பதாக இருக்கின்றது. பொருட்களுக்கான நிர்ணய விலை என்பது. ஆகவே இந்த பொருட்களுக்கான நிர்ணய விலை என்பதை எவ்வாறான அடிப்படையில் நீங்கள் தீர்மானிப்பவர்களாக இருக்கின்றீர்கள்? அந்த நிர்ணய விலையில் இருந்து கூடியதாகவோ அல்லது குறைந்ததாகவோ மாறுபட்டதாக ஒரு விற்பனை இடம்பெறுகின்ற போது அது தொடர்பாக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கின்றன? அதை பற்றி பேசலாம். நிர்ணய விலை என்று சொன்னால் பொதுவாக சந்தையில் கூடுதலாக கிடைக்கப்பட்ட பொருட்களுக்கு நிர்ணய விலை விற்பது அவசியமில்லை. தாராளமாக கிடைக்கிறது என்று சொன்னால் அதுக்கு நிர்ணய விலை ஒன்று அவசியமில்லை. ஏன்? போட்டியின் அடிப்படையில் மக்களுடைய கேள்வியை விட நிரம்பல் கூடுதலாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அது விலைகள் குறைவாக இருக்கும். எனவே அதுக்கு நாங்கள் விலையை நீக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நிர்ணய விலையை ஏன் ஏற்படுத்தப்படுகின்றது, எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகின்ற பிரச்சனை வரும். உண்மையில் குறிக்கப்பட்ட சந்தையை நாங்கள் எல்லா நாளும் நாங்கள் அவற்றை அவதானித்து கொண்டிருக்கிறோம். சந்தையின் நிலைமைகள் எவ்வாறு காணப்படுகின்றது, விலைகள் கூடுகின்றதா, விலைகள் குறைகின்றதா, கூடுவதற்கான காரணம் என்ன, குறைவதற்கான காரணம் என்பதை நாங்கள் சந்தையில் நாங்கள் அலசி ஆராய்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாள் ஒரு மக்களுடைய நோக்கம் எப்போதும் குறைந்த விலையில் தரமான பொருட்களை கொள்வன செய்வது சிறந்த புத்திசாலித்தனமான நோக்கம். வியாபாரிகளின் நோக்கம் பொருட்களை கூடிய விலைக்கு விற்பனை செய்து லாபம் சம்பாதிப்பது. எனவே 2 நோக்கங்களும் ஒரு முரண்பட்ட நோக்கங்கள். இந்த முரண்பட்ட நோக்கங்களுக்கிடையே சமநிலையை எவ்வாறு பேணுவது என்பது நாங்கள் ஆராய்ந்துதான் இந்த நிர்ணய விலையை நிர்ணயிக்கிறோம். சாதாரணமாக 100 ரூபா கோஸ்ட் ஆகிற ஒரு சாமானுக்கு 80 ரூபா நிர்ணய விலையாக விற்க வேலை இல்லை. அந்த நிலையில் வியாபாரிகள் பாதிக்கப்படுவார்கள். அதே நேரம் 25 ரூபா கோஸ்ட் ஆகிற ஒரு பொருளை நாங்கள் 75 ரூபாய் நிர்ணய விலை விற்க இயலாது. அது முட்டாள்தனமாக கருதப்படும். எனவே வியாபாரிகளும் பாதிக்கப்படக்கூடாது, நுகர்வோரும் பாதிக்கப்படக்கூடாது. இரு நோக்கங்களுக்கு ஒரு சமநிலை பேணுவது என்பது மிக பெரிய கஷ்டமான விஷயம். அப்படி இருந்தும் நாங்கள் சந்தையில் சென்று அதற்கு விலைகளை கண்டு அந்த விலைகளில் கூடிய விலை எது, குறைந்த விலை என்று பார்த்து ஒரு சமநிலை ஏற்படும் பொழுதோ
அந்த சமநிலையின் அடிப்படையில் குறிக்கப்பட்ட விலை ஒரு கட்டுப்பாட்டு விலையாக நாங்கள் வர்த்தமானி அறிவித்தல் மூலம் வெளியிடப்படுகின்றோம். அந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்ட நாள் முதல் அந்த குறிக்கப்பட்ட விலையில் பொருட்களை விற்க வேண்டிய கடமை வியாபாரிகளுக்கு உண்டு. சரியோ புள்ளியோ சில சந்தர்ப்பங்களில் கட்டுப்பாட்டு விலைகள் விதிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அது சில நேரம் வியாபாரிகளை ஒரு சிறிய அளவில் பாதிக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் கூட அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டு விலைக்கு ஒரு கௌரவப்படுத்தி அந்த பொருளை அந்த குறிக்கப்பட்ட விற்பனை செய்வது வியாபாரியுடைய கடமை. எனவே அந்த விலைக்கு விற்பனை செய்யாமல் கூடுதலாக விற்பனை செய்வது சட்டத்தின் குற்றமாகும். அது சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய சட்டத்தின்படி நடவடிக்கைகள் எடுப்போம். இன்று குறிப்பாக பலவிதமான பொருட்களுக்கு கட்டுப்பாட்டு விலை காணப்படுகின்றது. அரிசியை எடுத்துக்கொண்டால் கீரி சம்பா தவர்ந்த அனைத்து அரிசிகளுக்கும் கட்டுப்பாட்டு விலை ஒன்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் நாங்கள் வெங்காயம், அதேபோல் இந்த தேங்காய், இது சம்பந்தமாக பல்வேறு பொருட்களுக்கு கட்டுப்பாட்டு விலை விதிக்கப்படுகின்றது. அவசியம் ஏற்படுகின்ற பொழுது அந்த கட்டுப்பாட்டு விலைக்கான பொருட்கள் நாங்கள் கூட்டலாம், குறைக்கலாம். குறைப்பேன்னு சொன்னால் காலத்துக்கு பொருத்தமற்ற கட்டுப்பாட்டு விலையாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் அவற்றை அகற்றிக்கொள்வோம். காலத்துக்கு தேவையாக இருக்கின்ற கட்டுப்பாட்டு விலை நாங்கள் பாவனையாளர் பேரவையினூடாக அவர்களுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டும் நாங்கள் எங்கள் சட்டத்தின்படி கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயிக்கிறோம். ஒரே வரியில் நாங்கள் கூறப்படுவதுன்னு சொன்னால் கட்டுப்பாட்டை விட கூடுதலாக பொருட்கள் விற்பனை செய்தால் அவற்றை அந்த வியாபாரை நாங்கள் தண்டிக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றுக்கொண்டிருக்கோம். அவற்றை நாங்கள் தொடர்ந்தும் தண்டித்து கொண்டு தான் இருக்கின்றோம். நிச்சயமாக அந்த அடிப்படையில் எங்களுக்கு இப்போது நிர்ணய விலை பற்றியதான விடயங்கள் தெளிவாயிற்று. ஆகவே நாங்கள் கொள்முதல் செய்யக்கூடிய பொருட்கள் அல்லது சேவைகள் இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றுக்கான சரியான தரம் பேணப்படவில்லை அல்லது சரியாக நான் கொடுத்த விலைக்கான சேவையை என்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்கின்ற போது முறைப்பாடு செய்வதானால், ஒரு நுகர்வோராக நான் முறைப்பாடு செய்ய வேண்டுமானால் அந்த முறைப்பாடு தொடர்பில் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையின் அதிகாரிகளாகிய நீங்கள் எவ்வாறான நடவடிக்கைகளை எல்லாம் எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள்? முறைப்பாடு செய்வதற்கு பல வழிகள் இருக்கின்றன. ஒரே ஒரு வழி மட்டும் இருந்தால் அதில் திருப்தி அடைய முடியாது. என்னை பொறுத்த மட்டில், எங்கள் அதிகார சபையை பொறுத்த மட்டில் நாங்கள் நுகர்வோருக்கு நாங்கள் அந்த அதிகாரத்தை வழங்கியுள்ளோம். எப்படியும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், தொலைபேசி ஊடாகவும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அல்லது எழுத்து மூலம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அல்லது மாவட்ட ரீதியில் இருக்கின்ற காரியாலயங்களுக்கு சென்று தனது முறைப்பாட்டை தெரிவித்துக் கொள்ளலாம், அல்லது 1977 என்ற விசேட நம்பரின் மூலம், அதாவது துரித அழைப்பின் மூலம் ஹோட் நம்பர் மூலம் நீங்கள் தங்களுக்குரிய முறைப்பாட்டை தெரிவித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இது தொடர்பில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய நடவடிக்கைகள் எவ்வாறானவையாக இருக்கின்றன? விசாரணைகளாக இருக்கட்டும் அல்லது களத்திற்கே சென்று நேரடியாக பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கும். ஆகவே அவ்வாறான விடயங்கள் என்னெல்லாம் உங்களால் மேற்கொள்ளப்படுகின்றன? முறைப்பாடுகளுக்கு அமைய நுகர்வோர் தங்களுடைய முறைப்பாடுகள், பாவனையாளர் தங்களது முறைப்பாடுகளை எங்களுக்கு கொடுக்கும் சந்தர்ப்பத்தில் அந்த முறைப்பாடுகள் எந்த அடிப்படையில் அமைந்துள்ளது என்று நாங்கள் கருதி அந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய நடவடிக்கையை நாங்கள் எடுக்கின்றோம். சில சந்தர்ப்பத்தில் பாவனையாளர் அந்த குறிக்கப்பட்ட நிறுவனத்தை சுட்டிக்காட்டி அதில் கூடுதலான பொருட்கள் கூடிய விலைக்கு விற்பனை செய்கிறார்கள், அவரை தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அந்த களத்தில் நேரடியாக வெளிக்கல உத்தியோகத்தர்கள் காணப்படுகின்றார்கள். அவர்களின் மூலம் அந்த குறிக்கப்பட்ட விலை கூடுதலாக விற்பனை செய்யப்படுகின்றார் என்பதை பார்த்து அவற்றின் மூலம் அவர்களுக்கு எதிராக நாங்கள் வழக்கு தாக்கல் செய்ய முடியும். அது எங்களுடைய ஒரு விதமான முறை. மற்ற முறை, ஒவ்வொரு குறிக்கப்பட்ட தாம் பெற்ற சேவையை திருப்திகரமான இல்லை, அந்த சேவை தனக்கு திருப்திகரமாக ஏற்படவில்லை, எனவே இதற்கான பணத்தை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும், அல்லது இதற்கான நிவாரணத்தை எனக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று நிவாரணம் கேட்கும் பாவனையாளர்களும் உண்டு. அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இருவரையும் நேரில் அழைத்து நாங்கள் விசாரணை செய்து அந்த விசாரணையின் மூலம் நாங்கள் ஒரு தீர்ப்பை வழங்குவோம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் இந்த விடயங்களை செய்து கொடுக்க வேண்டும். அவ்வாறு தீர்ப்பை வழங்கும் பொழுதும் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாத வியாபாரிகளும் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாத பாவனையாளர்களும் உள்ளனர். தனக்கு கிடைத்த
இந்த விடயங்களை தான் சாதாரணமாக கூடுதலாக பாவனையாளர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஏனென்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய முதன்மையான நோக்கம் பாவனையாளருக்கு நலன்களை பெற்றுக் கொடுப்பது. அதனால் வியாபாரிகள் பாதிக்கப்படாமல் இருக்கவும் வேண்டும். எனவே நாங்கள் பாவனையாளருக்கு நலனை பாதுகாப்பதற்கு குறிக்கப்பட்ட சட்டத்தின்படி நாங்கள் தீர்ப்புகள் வழங்கினால் அதை செயற்படுத்தப்பட முடியாத வியாபாரிகளும் உண்டு. ஆனால் ஒன்றை ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும், பாவனையாளர் அதிகார சபையானது இந்த விசாரணைகள் மூலம் ஒரு தீர்ப்பு வழங்கும் பொழுது அதற்கான அதிகாரம் பாவனையாளர் பேரவைக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு சொன்னால், ஒரு மாவட்ட நீதிமன்றத்துக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கின்றதோ அந்த அதிகாரங்கள் அனைத்தும் பாவனையாளர் பேரவைக்கு உண்டு. எனவே நாங்கள் கொடுக்கப்படுகின்ற தீர்ப்பு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். நடைமுறைப்படுத்தாவிட்டால் என்ன நடக்கும்? தண்டனை. நாங்கள் அதை ஒரு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கை தாக்கல் செய்து வழக்கு விசாரிப்பதல்ல, தாக்கல் செய்து நாங்கள் கொடுத்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தி தரும்படி கேட்டுக்கொள்வோம். எனவே அங்கு தீர்ப்பு வழங்கப்பட மாட்டாது. நாங்கள் கொடுக்கப்பட்ட தீர்ப்பை நீதிமன்றம் சட்ட நடைமுறைப்படுத்தி அதற்கான உத்தரவை வழங்கும். எனவே பாவனையாளர் பேரவை என்பது உண்மையில் பாவனையாளர்களுக்கு பாவனையாளர் அதிகார சபைக்கு கிடைக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லலாம். எந்த ஒரு விடத்திலும் தீர்ப்பை வழங்கி அதை பாவனையாளருக்கு செயற்படுத்தும்படி நாங்கள் வழங்குவது உண்மையில் பாவனையாளருக்கு ஒரு மிகுந்த ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய விடயமாக காணப்படுகின்றது. சிறப்பாக குறிப்பிட்டிருந்தீர்கள். நான் கொடுப்பது ₹1 இருந்தால் கூட அந்த ₹1 என்னுடைய சேவை என்பது சரியான முறையில் எனக்கு வழங்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் நான் முறைப்பாடு செய்கின்ற போது எவ்வளவு தூரம் பாவனையாளர் அலுவலர்கள் அதிகார சபையினால் நடவடிக்கைகளை எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை பற்றியதாக பேசிய மக்கள் சேவை மேம்பட்ட சமூகத்திற்கான தேடலாக இந்த வாரம் ஒட்டுமொத்தமாக எங்கள் அனைவருக்குமான விடயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் எப்போதாவது விற்பனையாளராக கூட இருக்க முடியும், ஆனால் எப்போதுமே நுகர்வோராக கொள்முதல் செய்பவர்களாக இருந்து கொண்டே இருக்கின்றோம். ஆகவே இந்த கொள்முதலுக்கும் விற்பனைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த நுகர்வு பற்றியதான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய கலந்துரையாடலை தான் இன்றைய தினம் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நான் விளம்பரத்திற்கு செல்லும் முன்பாக குறிப்பிட்ட விடயங்கள் தான். சந்தையில் சில வேளைகளில் சில பொருட்களுக்கு திடீரென்று தட்டுப்பாடு ஏற்படுகின்றது என்றால் நுகர்வோராக எங்களுக்கு அந்த பொருள் வேண்டுமானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதேவேளை சில வேளைகளில் சில பொருட்கள் பதுக்கப்படுகின்றன என்றால் அது பற்றியதான முறைப்பாடுகள் என்றால் நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? இது மாத்திரமல்லாமல் அளவீடுகளின் போது சில மாற்றங்கள் ஏற்பட முடியும். சில வேளைகளில் சில மிகச்சிறந்த பொருட்களின் பிராண்டட் நேம்ஸ் என்று சொல்வோம் அல்லவா, அதற்கான போலியான விடயங்கள் கூட சந்தையில் கிடைக்கப்படுகின்றன. இவ்வாறான விடயங்கள் எல்லாம் நுகர்வு சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை என்றால் ஒட்டுமொத்தமாக இவை சார்ந்த உங்களுடைய நடவடிக்கைகள், அது மாத்திரமல்லாமல் யதார்த்தபூர்வமாக இந்த பிரச்சனைகளை எவ்வாறு கையாள்வது, அது மாத்திரமல்லாமல் இதில் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு இருக்கக்கூடிய சலுகைகள் அல்லது உரிமைகள், அதை பற்றியெல்லாம் நாங்கள் இப்போது பேசலாம். பதுக்கல் என்பது உண்மையில் பாவனையாளர் அதிகார சபை ஒரு ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு நிலைதான் பதுக்கல். சட்டவிரோதமாக ஏன் பதுக்கல் செய்கிறார்கள் என்பது ஒரு பிரச்சனை. நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சந்தையில் குறிக்கப்பட்ட பொருள் நிரம்பல், அதாவது வழங்குனர்கள் தமது பொருட்களை குறைவாக வழங்கும் பொழுது அந்த குறைவான வழங்குகின்ற பொருட்களை அந்த விற்பனை செய்யும் பொழுதும் பதுக்கல் செய்யப்படுகிற வளமை. அந்த பதுக்கல் பல்வேறு முறையாக காணப்படலாம். ஒன்று தாம் பொருட்களை வச்சுக்கொண்டு இல்லைன்னு சொல்லலாம். மற்றது பொருட்களை விற்க இல்லான்னு சொல்லலாம். ஏன்னா விற்பனை செய்வது என்பது ஒரு விற்பனையாளருடைய உரிமை. விற்கலாம், ஆனால் பாவனை அதிகார சட்டம் அவ்வாறு கூறப்படாது. பாவனை அதிகார சபை சொல்லுகின்றது, தன்னகத்தே ஒரு பொருளை வைத்திருந்து அவற்றை விற்பனை செய்வது மறுப்பது சட்டத்தின்படி குற்றம். விற்பனை நோக்கத்திற்காக வைத்திருந்து விற்பனை செய்ய மறுப்பது. ஒரு விற்பனையாளராக இருந்து கொண்டு சரி நான் ஒரு மூட அரிசியை வச்சுக்கொண்டு அதை விற்கலான்னு சொல்ல முடியுமா? முடியாதான்ற பிரச்சனை வரும். சில பேர் சொல்லுவாங்க செய்யலாம், சில பேர் சொல்லுவாங்க அவ்வாறு செய்ய முடியாது. ஆனால் பாவனையாளர் சட்டத்தின்படி ஒருவர் தனக்கும் தனது குடும்பத்துக்கும் தேவையான அளவு பொருட்களை வைத்துக் கொள்வதற்கு அனுமதி உண்டு. அவர் வியாபாரியாக இருந்தாலும் கூட அவருக்கு ஒரு குடும்பம் ஒன்று காணப்படுமே. அந்த குடும்பத்துக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அதை வைத்துக்கொண்டு நிதி பொருட்களை விற்கலாம்.
அவ்வாறு வைத்துக்கொண்டு தமக்கு தேவையானதை விட கூடுதலாக வைத்துக்கொண்டு அதை விற்பனை செய்ய மறுப்பது குற்றம். அப்போ அந்த தேவை உண்மையில் எவ்வாறு தீர்மானிக்கப்படுகின்றது? தனக்கு தேவையான பொருள் இவ்வளவு அவர் சொல்வார் எனக்கு 10 மூடை தேவை, இன்னொரு வியாபாரம் சொல்வார் தனக்கு 2 மூடை போதும் மட்டும். அதை எவ்வாறு தீர்மானிப்பது? கடந்த கால அறிக்கையின் அடிப்படையில், கடந்த காலத்தில் அவர் குடும்பத்துக்காக கடந்த காலத்தில் எவ்வாறு தான் தனக்கு தேவை என்று ஒதுக்கி வைத்தாரோ அந்த அளவை விட கூடுதலாக ஒதுக்கி மக்களை கஷ்டப்படுத்துறது என்பது பிள்ளையான விடயம். எனவேதான் அந்த அவ்விதமான சந்தர்ப்பங்கள் எடுக்கின்ற பொழுது நாங்கள் இந்த பதுக்கல் எவ்வாறு ஏற்பட்டது, அவருடைய இந்த பதுக்கல் ஓரளவு அவருக்கு சார்பானது, அவருக்கு தேவையான அளவை பதுக்கி வச்சிருக்கிறாரா, கூடுதலாக பதுக்கி வச்சிருக்கான்ற அடிப்படையில் இதை கவனத்தில் கொள்வோம். சில பொருட்களை பார்த்தால் முன்னுரிமையின் அடிப்படையில் வழங்குவார்கள். அவ்வாறு வழங்கி தமது பண்டம் முடியும் வரை அவற்றை விற்பனை செய்வதும் பிரச்சனை இல்லை, வழங்கலாம். தட்டுப்பாடான சந்தர்ப்பத்தில் ஒருவர் 10 பண்டத்துக்கு கேட்டால் 10 வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அந்த சந்தர்ப்பத்தில் 1-2 வழங்குவது குற்றம் அல்ல. ஆனால் தாம் பொருட்களை வைத்திருந்து விற்பனை செய்ய முடியாது, பொய்யாக அந்த பொருள் தன்னகத்தை இல்லை என்று கூறினால் அது உண்மையில் சட்டத்தின்படி குற்றமாகும். அவ்வாறான சந்தர்ப்பத்தில் நாங்கள் தேடி கண்டுபிடித்தால் குறிக்கப்பட்ட பண்டம் பதுக்கல் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படவில்லை என்று தேடி கண்டுபிடித்தால் அந்த சகலவிதமான பொருட்களையும் அரசு உரிமையாக்கப்படும். சரி, அடுத்ததாக நான் கேட்க வேண்டிய விடயம், இப்போது நாங்கள் ஒரு நுகர்வு என்று வருகின்ற போது அது தனித்து நாங்கள் கொள்முதலாளர்களை மாத்திரம் மையப்படுத்தியதல்ல, அங்கு விற்பனையாளர்களுக்கும் சரிசமமான பங்கு இருக்கின்றது. ஆகவே என்னுடைய கேள்வி இப்போது எவ்வளவு தூரம் பாவனையாளர்களாக எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று தெரியவில்லை, சராசரி மக்களாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்று தெரியவில்லை. ஆனாலும் சராசரியாக ஒரு விற்பனையாளர்கள் என்கின்ற போது மொத்தமாக பல அளவுகளில் நாங்கள் மிகப்பெரியதொரு தொகையில் நாங்கள் பொருட்களை வாங்கியிருப்போம். அவ்வாறு வாங்கி நாங்கள் விற்பனை நோக்கத்துக்காக வைத்திருக்கும் போது திடீரென்று சில பொருட்களுக்கான நிர்ணய விலை என்ற ஒன்று நிர்ணயிக்கப்படுகின்ற போது விற்பனையாளர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னவென்றால், நாங்கள் கொள்வனவு செய்த பெறுமதிக்கு ஏற்புடையதாக எங்களுடைய லாபம் இப்போது கேள்விக்குறியாகின்றது, திடீரென்று நாங்கள் எப்படி இவ்வாறான விலையில் விற்பது? இது அண்மை காலத்தில் கூட நாங்கள் பார்த்த ஒரு யதார்த்தபூர்வமான பிரச்சனையாகவே. இது தொடர்பாக நுகர்வோர் அதிகார சபையின் ஊடாக உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது? உண்மையான விஷயம், தான் ஏற்கனவே கூடியளவு விலைக்கு கொள்வன செய்யப்பட்ட பொருட்கள் பிறகு கட்டுப்பாடு விலை என்று விதிக்கின்ற சந்தர்ப்பத்தில் குறைந்த விலைக்கு வழங்க வேண்டும். ஆனால் வியாபாரம் என்றால் என்ன? லாபம் நஷ்டம் ரெண்டும் உண்டு. ஆனால் தற்காலத்தில் ஞானும் படிச்சிருக்கிற காலத்தில் நாம் பார்க்குறோம், வியாபாரத்தை இலாப நட்ட கணக்கு என்று தான் இருந்தது. அக்கௌண்ட் படித்தா தெரியும், வியாபார இலாப நட்ட கணக்கு. தற்போது சந்தர்ப்பத்தில் வியாபார இலாப நட்ட கணக்கு ஒன்று இல்லை, லாப கணக்கு மட்டும்தான். எனவேதான் வியாபாரத்தில் இலாபமும் உண்டு நட்டமும் உண்டு. ஒரு சந்தர்ப்பத்தில் லாபத்தை பெற்றுக்கொள்கின்ற வியாபாரிகள் சில சந்தர்ப்பத்தில் நட்டத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் அந்த நட்டம் எதிர்காலத்தில் ஈடு செய்யப்படும். வியாபாரத்தின் வளமை தான். வியாபாரிகள் என்பது சில சந்தர்ப்பத்தில் குறைந்த விலைகள் பொருட்கள் கொள்ளுவது செய்ய அந்த பொருட்கள் விலை கூடுகின்ற சந்தர்ப்பத்தில் யாரும் குறைந்த விலைக்கு விற்பனை செய்வதில்லை. அதுக்காக வியாபாரிகள் குறை சொல்லவில்லை. வியாபாரம் என்பது விலைகள் கூடுகின்ற சந்தர்ப்பத்தில் கூடுதலாக விட்டு லாபத்தை சம்பாதித்தும் குறைகின்ற சந்தர்ப்பத்தில் சில சந்தர்ப்பங்களில் நட்டத்தை ஏற்றுக்கொள்ள பொறுப்பும் அவர்கள் காணப்படுகின்றன. எனவேதான் தான் கூடுதலான பொருட்கள் கொள்வனு செய்தாலோ தான் குறைந்த அளவு பொருட்களை விலைக்கு கொள்வனு செய்தாலோ அரசாங்கம் ஒரு கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயிக்கப்படுகின்ற பொழுது அந்த கட்டுப்பாட்டு விலைக்கு பொருட்களை விற்பனை செய்ய வேண்டிய கடமை இந்த வியாபாரிகளுக்கு உண்டு. வியாபாரிகள் குறிக்கப்பட்ட கடமையை சரிவர செய்யும் பொழுது அந்த குறிக்கப்பட்ட வியாபாரம் எதிர்காலத்தில் கூடலாம், எதிர்காலத்தில் குறையலாம். ஆனால் அரசாங்கத்துடைய நடவடிக்கைகளை கட்டுப்பட்டு அவர் அந்த சந்தையில் தான் செயற்படும் பொழுதுதான் உண்மையாக ஒரு பாவனையாளருக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய வியாபாரியாக இந்த சந்தையில் தொடர்ந்தும் நிலைத்து நிற்க முடியும். காரணம் நாமல் பார்க்குறோம், எந்த ஒரு வியாபாரத்தை எடுத்துக்கொண்டாலும் கூடுதலாக நிலைத்து நிற்பது என்பது ஒரு சந்தேகத்திடமாக காணப்படுகிறது. ஒரு கடையை ஆரம்பித்தால் 1 மாதத்தின் கடையை மூடி விடுவார்கள், 2 மாதத்தின் மூடி விடுவார், அந்த கடையே இல்லை. ஆனால்
சில நிறுவனங்களை பார்த்தோம்னு சொன்னால் நீண்ட காலமாக தனது சேவைகளை செய்யும் பொழுது உண்மையில் அது ஒரு சந்தையில் நிலைத்து நிற்கக்கூடிய வியாபாரமாக காணப்படுது. என்ன காரணம்னு சொன்னால் பாவனையாளர்கள் அந்த கடையில் ஒரு நம்பிக்கை வைத்ததன் காரணமாகத்தான் நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கும். இல்லாவிடில் அது அழிந்து போகக்கூடியதாக. எனவே தான் எந்த சந்தர்ப்பத்திலும் வியாபாரிகள் விலையை பார்க்காமல் பாவனையாளர்களுடைய நம்பிக்கை அவர்களை திருப்திப்படுத்துகின்ற நிறுவனமாக காணப்பட்டால் நீண்ட காலம் நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கும். திருப்திகரமான ஒரு பதிலாக இருந்தது உங்களுடைய பதில். நிச்சயமாக பாவனையாளர்களுடைய அந்த நம்பிக்கையை வென்ற தொழில் நிறுவனங்களாகட்டும் அல்லது கடைகளாகட்டும் வியாபார நிறுவனங்களாகட்டும் அத்தனையும் நிச்சயமாக எப்போதுமே நஷ்டத்தை சந்தித்ததாக வரலாறு இல்லை. அவர்களுக்கு தற்செயலாக அல்லது தற்காலிகமாக சில பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்பட்டாலும் நிரந்தர சரிவு என்பது அவ்வாறான நம்பிக்கையை வென்ற நிறுவனங்களுக்கு எப்போதும் இருந்ததில்லை. அந்த அடிப்படையில் நாங்கள் அடுத்ததாக பேச வேண்டிய விடயம் சுயதொழில் தருணர்கள், சுயதொழில் முனைவோராக இருப்பவர்கள். ஏனென்றால் இங்கு நுகர்வு என்று வருகின்ற போது பொருட்கள் மாத்திரமல்ல, சேவைகளுக்கும் எங்களுக்கு நுகர்வு என்பது இருக்கின்றது. அந்த சேவையினுடைய தரம் சார்ந்தும் நாங்கள் கவலைப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே சுய தொழில் முனைவோராக இருப்பவர்களிடமிருந்து நாங்கள் சேவைகளை பெற்றுக்கொள்கின்ற போது அவர்களிடம் இருந்து அந்த சேவைகள் எங்களுக்கு வழங்கப்படுகின்ற போது அவரே அவருக்கான முதலாளியாக இருக்கின்றார், அவரே அவருக்கான சேவை வழங்குனராக இருக்கின்ற போது அவர் நிர்ணயிப்பதுதான் விலையாக இருக்கின்றது அங்கே. ஆகவே இந்த இடத்தில் ஒரு நுகர்வோராக இருக்கக்கூடிய பாவனையாளர் எவ்வாறான விடயங்களை எல்லாம் கவனத்தில் கொள்ள முடிகின்றது? அரசாங்கம் திறந்த பொருளாதாரத்தில் நாம வாழ்கின்றோம். ஓப்பன் எக்கனமி. திறந்த பொருளாதாரத்தில் உண்மையில் நாங்கள் கயச்சம் என்று சொன்னால் கட்டுப்பாட்டு விலை என்பது நிர்ணயிப்பது கூட உண்மையில் ஒரு சிரமமான விடயமாகத்தான் காணப்படும். ஆனாலும் அரசாங்கம் கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயிப்பதை நோக்கம் என்னன்னு சொன்னால் தனது கையை மீறி விலைகள் உயர்வடைந்து கொண்டு செல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் அரசாங்கத்துடைய கடப்பாடு இருக்கின்றது மக்களை பாதுகாக்கின்ற ஒரு கடப்பாடு. இல்லாவிட்டால் அரசாங்கம் மானியம் வழங்க வேண்டிய அவசியம் இல்லை, அரசாங்கம் குறைந்த பொருட்களுக்கு விற்க வேண்டிய அவசியம் இல்லை, மக்களுடைய வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் மக்களை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கம் என்பது மக்களுக்கு தேவையானவற்றை மக்களுக்கு தேவையான நேரத்தில் வழங்க வேண்டும். எனவே அந்த பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் இந்த சிறு கைத்தொழிலாளர் எடுத்து பார்க்கும் பொழுது உண்மையில் அவர்கள் குறைந்த முதலை அடிப்படையாக கொண்டு குறைந்த முதலை அடிப்படையாக கொண்டு அவர்கள் தங்களுடைய தொழிலை செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் அந்த முதலை கொண்டு செய்கின்ற பொழுதும் அந்த பொருட்களுக்கு விலையை கொடுப்பவர்களாக தான் நுகர்வோர் காணப்படுகின்றார்கள். எனவே அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் குறிக்கப்பட்டது போல அவர்களை விலையை நிர்ணயிக்கின்றார், அவர்களை வழங்குகின்றார், விற்கின்றார். அதுக்கு அவருக்குள்ள பூர்ண உரிமை காணப்படுகின்றது. என்றால் விலை கட்டுப்பாடு ஒன்று இல்லாத சந்தர்ப்பத்தில் விலையை நிர்ணயிக்கக்கூடிய உரிமை அந்த சிறு கைத்தொழிலாளர் உரிமையாளருக்கு காணப்படுகின்றது. ஆனால் அவர் அந்த விலையை உண்மையில் துஷ்பிரயோகம் செய்தால் தரமான பொருள் அல்லாமல் விலையை கூட்டி தரமற்ற பொருட்களை விற்பனை செய்தால் அது தரமற்ற பொருள் என்று பரிசீலனை மூலம் ஒப்புக்கொள்ளப்படும் சந்தர்ப்பத்தில் அதற்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். எனவே தான் சிறு கைத்தொழிலாளர் பொறுத்த மட்டும் சாதாரணமாக நான் இப்போ நீங்கள் என்னிடத்தில் கேள்வி கேட்குற மாதிரி நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்குறேன். ஒரு பொருளுக்கு காலாவதியான தேதி எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகின்றது? அந்த பொருளின் பாவனை தரம் எப்போது சீரழியும் என்பதை பொறுத்து என்ன நிர்ணயிக்கப்படுகின்றது? உண்மையில் ஒரு நல்ல கேள்வியும் நல்ல பதிலும் இருக்கின்றது. என்னன்னு சொன்னால் தான் பெற்ற குழந்தைக்கு தான் தான் பிள்ளையோட பெயர் விடணுமே. எனவே ஒரு உற்பத்தி செய்யப்படுகின்ற உற்பத்திக்குரிய தாப்பனம் அந்த உற்பத்தியாளர் தான், அந்த பொருளுக்குரிய உற்பத்தியாளர். எனவே அவர் சொல்றார் இந்த பொருளை 10 வருஷம் பாவிக்கலாம், நான் உத்தரவாதம் அளிக்கிறேன் என்று அவர் கருதினால் அந்த பொருட்களுக்குரிய கால எல்லை முதிர்வு தேதி 10 வருடமாக இருக்கலாம். அவர் உத்தரவாதம் வழங்குகின்ற பட்சத்தில் அவர் சொல்லுகிறார் தன்னுடைய பிள்ளை தன்னுடைய பொருள் சொல்லுகிறார் 10 வருஷ காலம் பாவிக்கலாம் என்று அவர் கருதினால் அந்த 10 வருட காலத்தை அவர் காலாவதி தேதி தான் நிர்ணயிக்கலாம். ஆனால் 10 வருட காலத்துக்கு உட்பட்ட காலத்தில் பழுதாக போனால் அவர் தான் பொறுப்பெடுக்கிறார். அதைத்தான் சாதாரணமாக உணவு சட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் வேறொரு சட்டங்கள் எடுத்துக்கொண்டாலும் இந்த காலாவதியான தேதி எவ்வாறு நிர்ணயம் செய்யப்படுகின்ற நிலை என்று ஏற்படுகின்ற போது
அது முழுக்க உற்பத்தியாளரே சாரும். அந்த உற்பத்தியாளர் குறிக்கப்பட்ட பொருளை உற்பத்தி செய்வது மட்டுமல்லாமல் அந்த உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் உண்மையில் எவ்வளோ காலம் பாவிக்கலாம், எவ்வளோ காலம் வச்சுக்கலாம் அவர் நிர்ணயித்து அந்த குறிக்கப்பட்ட காலாவதியான தேதியை நிர்ணயிப்பார். அந்த காலாவதியான திகதி தான் அந்த பொருளுக்குரிய காலாவதியான திகதி. ஆனால் அது அந்த தேதிக்கு முற்பட்டதாக அந்த பொருள் பழுதடைந்தால் அதற்கான முழு பொறுப்பையும் அந்த உரிமையாளர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதான் அது நிகழ்ச்சி. எனவே தான் சிறு தொழிலாளர்கள் உண்மையுடைய சிறிய அளவில் நாங்கள் உற்பத்தி செய்து வழங்கும் பொழுதோ அந்த சந்தர்ப்பத்திலும் கூட அவர்கள் தங்களுடைய சந்தையை இலக்காக வச்சு கொண்டு பாவனையாளருடைய சந்தையை எல்லா பொருட்களும் எல்லாரையும் இலக்காக வச்சு கொண்டு தயாரிக்கப்படுவதில்லை. சாதாரணமாக இந்த க்ரீம் தயாரிப்பாங்க, முகத்தை அழகாக வச்சிருப்பதற்காக க்ரீம் பாவிப்பாங்க. யார்? பெண்களை மையமாக கொண்டு இலக்காக கொண்டு சந்தையை பார்ப்போம். கார் நாங்கள் தயாரிக்கிற சந்தர்ப்பத்தில் கார் பெரிய பணக்காரர்கள் வாங்கக்கூடிய கார் சந்தர்ப்பத்தை அவங்களை மையமாக கொண்டு. எனவே சந்தைகள் என்பது பல்வேறு தரப்பினரை இலக்காக கொண்டு நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த சந்தையில் சிறு உற்பத்தி பொருட்களும் வருகின்றன. அதை அவர்கள் குறிக்கப்பட்ட முகவரை இலக்காக வச்சு கொண்டு செய்யப்படுகிறாங்க. எனவே அவரை திருப்திப்படுத்தாமல் அந்த சிறு உற்பத்தியாளர் கூட தனது வாழ்வில் முன்னேற்றத்தை அடைய முடியாது. சிறப்பாக குறிப்பிட்டிருந்தீர்கள். தொடர்ச்சியாக இந்த நுகர்வு சார்ந்து நாங்கள் பல விடயங்களையும் பேச வேண்டியதாக இருக்கின்றது. ஆடம்பர பொருள் தொடக்கம் அத்தியாவசிய பொருள் வரை அனைத்தையும் நாங்கள் கொள்முதல் செய்கின்ற போது அனைத்துக்குமான விலையும் தரமும் எவ்வாறு இருக்கின்றது, அதனுடைய பாவனை காலம் என்பது, அதன் மூலமாக நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய திருப்தி என்பது எனக்கு எவ்வளவு தூரம் இருக்கின்றது என்பதில் நாங்கள் பல பிரச்சனைகளையும் நாள்தோறும் சிந்திக்கின்றோம். சில வேளைகளில் அநேகமான விடயங்கள் நாங்கள் அங்கலாய்த்ததோடு நின்று விடுகின்றது, முறைப்பாடு வரை செல்வதே இல்லை. அவ்வாறு இருக்கின்ற போது இன்றைய தினம் மக்கள் நிகழ்ச்சியின் ஊடாக நாங்கள் பேசுவதும் அவ்வாறான விடயங்கள் பற்றியதான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய நோக்கத்தில் தான். மக்கள் சபையில் இன்றைய தினம் நாங்கள் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையினுடைய செயற்பாடுகள் பற்றியதாக கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். பாவனையாளர்கள் என்றால் நாங்கள் இந்த கடந்த ஒரு வருடத்தில் அனைவருமே ஏதோ ஒரு வகையில் இணைய வழியிலான கொள்முதல்களை மேற்கொள்வதற்கு தலைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் இணைய வழி சார்ந்த இந்த பொருள் கொள்முதல் அல்லது பொருள் விற்பனை பற்றியதாக பேசியாக வேண்டிய ஒரு தருணத்தில் நாங்கள் இப்போது இருக்கின்றோம். உங்களால் அவ்வாறான விடயங்கள் பற்றி எடுத்து வைக்கப்படக்கூடிய செயற்பாடுகள், நடவடிக்கைகள் அவையெல்லாம் என்னவாறு இருக்கின்றன, அதை பற்றி பேசலாம். ஆன்லைன் வியாபாரம் என்று சொல்வார்கள். இணையவெளி வியாபாரம் எமது நாட்டில் பிரபலியமானதும் கூட கோவிட் காலத்தில். இந்த கொரோனா காலத்தின் காரணமாக சாதாரணமாக தங்களுடைய பொருட்களை வீட்டிலிருந்து கொண்டே பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கை தான் ஆரம்பமானது. அது மார்ச் மாதம் தொடக்கம் கொண்டு பிரபலியம் அடைந்து காணப்பட்டாலும் கூட தொடர்ந்தும் அது தற்போது பிரபலியமாகி கொண்டே காணப்படுகிறது. அதுக்கு அடிப்படை காரணம் தாங்கள் சந்தைக்கு சென்று காலத்தையும் நேரத்தையும் வீணாக்காமல் தாங்கள் வீட்டிலிருந்து கொண்டே அவற்றை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழியை அவர்கள் தேடிக்கொண்டார்கள். நல்ல விஷயம். ஆனால் இந்த ஆன்லைன் வியாபாரத்தை, இணையவழி வியாபாரம் ஆரம்பத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது சுமூகமான ஒரு வியாபாரமாக காணப்பட்டாலும் கூட அண்மை காலமாக ஆன்லைன் வியாபாரத்தின் மூலம் ஏற்படுகின்ற மோசடிகள் சம்பந்தமாக பெருமளவிலான முறைப்பாடுகள் பாவனையா அதிகார சபைக்கு கிடைக்கப்பெற்று கொண்டிருக்கின்றன. எனவே நாங்களும் சிந்தித்தோம். காலமாற்றத்தின் காரணமாக தனது விற்பனைகளை வெவ்வேறு விதமாக நடத்தி கொண்டிருக்கின்ற நிறுவனங்கள் இந்த வழியையும் ஒரு இலகுவாக பின்பற்றி கொண்டிருக்கின்றன. ஆனால் இதில் நன்மை கிடைக்கின்றதா, தீமை கிடைக்கின்றன என்று பார்த்தேன்னு சொன்னால் நன்மையும் இருக்கின்றன, தீமையிலும் இருக்கின்றன. நன்மை என்று சொன்னால் நாங்கள் இருந்த இடத்தை கொண்டு பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். சில தீமையை நாங்கள் பார்க்க சொன்னால் நாங்கள் குறிக்கப்பட்ட ஆர்டர் பண்ணுற பொருட்கள் எங்களுக்கு கிடைக்காமல் வேறு பொருட்கள் எங்களுக்கு வரவும் சான்ஸ் இருக்கின்றன. எனவே தான் இவ்விதமாக நன்மைகளும் தீமையிலும் இருக்கப்பட்டாலும் கூட அடிப்படையில் ஆன்லைன் வியாபாரத்தை நாங்கள் ஒழுங்குபடுத்துவது பாவனையாளர் அலுவலர்கள் அதிகார சபைக்கு ஒரு அவசியமானதாக காணப்பட்டது. அதுக்கும் காரணம் ஆன்லைன் நுகர்வோரை பாதுகாப்பது. அடிப்படையிலேயே எங்கட இலக்கே நுகர்வோரை பாதுகாப்பதன் ஊடாக வியாபாரை பாதுகாப்பது. எனவே நாங்கள் இந்த விஷயத்தில் நாங்கள் ஆன்லைனை எவ்வாறு நாங்கள் செய்கிறார்கள், அவற்றை செய்யும் பொழுது என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், அதன் மூலம் பாவனையாளரை பாதுகாப்பது எப்படி,
அந்த பாவனையால் பாதுகாக்கப்படும் போது சில பிரச்சனை ஏற்பட்டால் கூட அவற்றை நிவர்த்தி செய்வது எப்படி என்று நாங்கள் ஆராய்ந்து தற்பொழுது ஆன்லைன் வியாபாரம் சம்பந்தமாக செயற்படுகின்ற நிறுவனங்களை நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம். ஏன்னு சொன்னால் வியாபாரிகள் சாதாரணமாக சந்தையில் வியாபாரம் இடம்பெறும் பொழுது வியாபாரம் செய்கின்றார்கள். ஆனால் அவர்கள் நேரடியாக நாங்கள் சென்று நாங்கள் எங்களுடைய கட்டுப்பாட்டுகளை மேற்கொள்ளலாம், அல்லது நாங்கள் கட்டுப்பாட்டுகளை மேற்கொள்ளக்கூடிய அளவில் வியாபாரம் இடம்பெறுகின்றன. அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஆன்லைன் மூலம் செய்யப்படும் பொழுது அதை நாங்கள் முதலில் அந்த பதிவு செய்து கொண்டு விட்டால் அதற்கு பிறகு நாங்கள் நிபந்தனைகளை விதிப்போம். விற்பனை என்பது இவ்வாறு நடைபெற வேண்டும், அதற்கான பில் கொடுக்கப்பட வேண்டும், குறிக்கப்படுகின்ற பொருட்கள் வழங்கப்பட வேண்டும், அடித்த பொருளை விட கூட விற்க முடியாது. அவ்வாறு சேவைகளை பொறுத்த மாதிரி சேவைகளுக்கு தூரத்தின் அடிப்படையில் சாதாரணமாக பல்வேறு சேவைகள் வழங்கப்படும் போது சில பேர் சொல்லுவாங்க தங்களுக்கு கிட்ட உள்ள வீடுகளுக்கு கூடுதலாக பணம் அறவிடப்படுகின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் சேவைகளில் இவ்வளவுதான் பணம் அறவிடப்பட வேண்டும் என்று பாவனை அதிகார சபை எந்த விதமான நிபந்தனையிலும் கட்டுப்பட முடியாது. அவர்கள் வழங்குகின்ற சேவைக்குரிய தூரத்துக்கு ஏற்ப விலையை நிர்ணயிக்கும் பொழுது அதை ஆன்லைனில் அவர்கள் குறிப்பிடுவார்கள். அதற்கு இணங்கித்தான் நாங்கள் பொருட்களை கொள்வனை செய்கிறோம். எனவே கொள்வனை செய்வது பிரச்சனை இல்லை, விற்பனை செய்வது பிரச்சனை இல்லை. ஆன்லைன் மூலம் விற்பனை நடக்கும் பொழுது அதன் மூலம் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை பாதுகாத்து பாவனையாளருக்கு அதன் மூலம் சேவைகளை தற்காலத்தில் வழங்கக்கூடிய அளவுக்கு பாவனையாளர் அதிகார சபையானது தனது சேவைகளை சிறிது மாற்றி ஆன்லைன் வியாபாரத்திலும் தனது கவனத்தை செலுத்துகின்றது. சிறப்பு. அதேவேளை இறுதியாக ஒரு கேள்வி ரத்தின சுருக்கமாக கேட்டுவிடுகின்றேன். சில தொழில்துறைகளை பொறுத்தவரையில் அவர்கள் மிகவும் சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கின்ற போது அவர்களுடைய சேவைகளுக்காக அவர்கள் நிர்ணயிக்கின்ற விலை என்பது அதிகமாக இருக்கின்றது. உதாரணமாக சொல்ல போனால் ஒரு வைத்தியராக இருக்கட்டும், அவரை மக்கள் சென்று நேரடியாக சந்திப்பது என்றால் அவருடைய நிர்ணய விலை என்பது அதிகமாக இருக்கின்றது அவர் அந்த நேரத்தில் சந்திப்பதற்கு. இதுவே ஒரு சட்டத்தரணியாக இருந்தால் 5 நிமிடம் அவரோடு கலந்துரையாடுவதற்கு, சட்ட ஆலோசனை பெறுவதற்கு அவருடைய நிர்ணய விலை என்பது அதிகமாக இருக்கின்றது. இவ்வாறான விடயங்கள் ஒரு சீரான தன்மை என்பது இல்லை. இது பற்றி தான் உங்களுடைய கருத்து என்ன? அதிகமான விலை என்பது அதிகமான சேவை அந்த விலையை தீர்மானிப்பது யார் என்று பிரச்சனை. நீங்கள் அதிகமானது என்று சொல்லுகின்ற ஒரு விலை இன்னொருவர் சொல்வார் நியாயமானது. அப்படி சொல்லும் பொழுது எந்த பாவனையாளர் கூறுவது சரி என்று பிரச்சனை வரும். ஆனால் ப்ரொஃபஷனல் தனிப்பட்ட ரீதியில் தனது சேவைகளை செய்கின்ற சட்டத்தரணிகள், கணக்காளர்கள், வைத்தியர்கள் சேவையை நாங்கள் பணத்தின் மூலம் அறவிட முடியாது. நீங்கள் பெண்ணாக இருக்கின்ற காரணத்தால் குடும்ப தலைவியாக இருக்கின்ற எடுத்துக்கொண்டாலும் சொன்னால் உங்களுடைய சேவையை மதிப்பிட முடியுமா? நீங்கள் வீட்டில் சமைக்கிறது தொடக்கம் அனைத்து சேவைகளையும் தான் பெண் என்ற ரீதியில் செய்து கொண்டு வரும் பொழுதும் அந்த சேவையை அளவிட முடியும் என்று சொன்னால் இதையும் அளவிட முடியும். அழகான விளக்கம். அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு என்னன்னு சொன்னால் சேவைகளை பொறுத்த மட்டும் ப்ரொஃபஷனல் சேவைகளை பொறுத்த மட்டும் அதுகளுக்கு நாங்கள் ஒரு பெருமதி சாதாரணமாக தேசிய வருமானத்தில் கூட பெரிய பற்றாக்குறை தேசிய வருமானம் தயாரிக்கிறதில் கூட ஒரு பெரிய பிரச்சனை என்று குறிப்பிட்டு கூறுவார்கள். அந்த குடும்ப தலைவர்களுடைய சேவையை நாங்கள் தேசிய வருமானத்துக்குள் உட்படுத்தப்படுவதில்லை. ஏன்னு சொன்னால் அவர்கள் நாட்டுக்கு மட்டுமல்ல வீட்டிலையும் பெருமதி வாய்ந்த சேவைகள் ஒரு வேலைக்காரி ஒரு வேலையை செய்யும் பொழுது நாங்கள் அந்த வேலைக்கு நாங்கள் பண மதிப்பீடு மூலம் நாங்கள் காசு கொடுக்குறோம். எனவே அந்த 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 சேவையில் செய்யும் பொழுது ஒரு குடும்ப தலைவி பெண் ஒருவர் செய்கின்ற சேவை அது பணத்துக்கு உட்படுவதும் இல்லை, அதுக்கு நாங்கள் பெருமதி மதிப்பிடுவதும் இல்லை. உண்மையில் அது ஒரு தேசிய வருமானத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு குறைபாடாக கருதப்பட்டதும் உண்டு. ஆனால் உண்மையில் அந்த குடும்ப தலைவிக்கு செய்கின்ற சேவைக்கு பெருமதி மதிப்பிடலாம், இவ்வளவாக இருக்கலாம், ஆனால் உறுதியாக நாங்கள் சொல்ல முடியாது. எனவே தான் அந்த சேவையுமாய்த்தான் இந்த சட்டத்தரணிகள் சேவை, கணக்காளரோட சேவையை பெறுகின்ற பொழுதும் நாங்கள் அந்த சேவையில் திருப்தி கொண்டு தான் நாங்கள் பணம் வழங்குகிறோம். எனவே அது 200 ரூபாய் இருக்கலாம், 2000 ரூபாய் இருக்கலாம். அது சேவையின் நிமித்தம் நாங்கள் வழங்குகின்றோம். அந்த சேவைக்கு பெருமதி அளவிட முடியாது என்பதே பொதுவான கருத்தாகும். சிறப்பான ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள். பார்க்க போனால் நாங்கள் அனைவரும் ஏதோ ஒரு வகையில் நுகர்வோராக இருக்கின்றோம். ஆனால் நுகர்வு என்ற சொல்லின் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு நீண்ட விளக்கம் என்பதை இன்றைய நிகழ்ச்சி மூலமாக தெரிந்து கொள்ள முடிந்திருக்கின்றது.
நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் கொடுக்கக்கூடிய விலைக்கு தேவையான அளவான தரமான சேவையையும் பொருட்களையும் பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானவர்கள். அது தொடர்பாக எங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை, அது மாத்திரமல்லாமல் கடமை, அந்த வார்த்தையும் அவர் குறிப்பிட்டிருந்தால் எங்களுடைய அதிதி உரிமையும் இருக்கின்றது, அதேவேளை எங்களுக்கான சில கடமைகளும் இருக்கின்றன. அத்தனையும் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு என்பது இருதரப்பினருக்கும் இருக்கின்றது. ஆகவே எங்களோடு இன்றைய தினம் இணைந்திருந்தார் திரு அப்துல் அசீஸ் ஜசூர் அவர்கள். இவர் உதவி பணிப்பாளராக மேல் மாகாணத்தின் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையில் சேவையாற்றுகிறார். எங்களோடு இணைந்து கொண்டு நுகர்வு என்ற சொல்லின் பின்னால் இருக்கக்கூடிய அத்தனை விளக்கங்கள், அது மாத்திரமல்லாமல் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையினால் எடுத்து வைக்கப்படக்கூடிய செயற்பாடுகள், நடவடிக்கைகள், அவர்களுடைய அதிகாரத்தின் கீழ் அவர்களால் ஆற்றப்படக்கூடிய விடயங்கள் என்ற பல விடயங்களையும் எங்களோடு கலந்துரையாடி இருந்தார். ஆகவே நிகழ்ச்சி குழுமம் சார்பாக எங்களோடு இணைந்து கொண்ட திரு ஜசூர் அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவிக்கும் நேரம் இது. மனமார்ந்த நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். இன்றைய தினம் மக்கள் சேவை உங்களுக்காக கொண்டு வந்திருந்த விடயம் நுகர்வு என்பதன் பின்னால் இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய அந்த செயற்பாடுகள், அந்த செயற்பாடுகளின் போது நான் ஒரு கொள்முதல் செய்கின்றேன் என்றால் அதில் எனக்கு இருக்க வேண்டிய திருப்தி என்பதற்கும், அந்த விற்பனையாளருக்கு அதன் மூலமாக கிடைக்க வேண்டிய நியாயமான லாபம் என்பதற்குமான அந்த தாற்பயத்தை உணர்த்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி அமைந்திருந்தது. இன்றைய காலகட்டங்களில் எங்களுக்கு தெரிவுகள் அதிகமாக இருக்கின்றன, அதேவேளை தேவைகளும் அதிகமாக இருக்கின்றன. இந்த தெரிவுக்கும் தேவைக்கும் நடுவில் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நுகர்வுக்கும் பின்னால் நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயங்களை இன்றைய நிகழ்ச்சி அலசி இருந்தது. ஆகவே இந்த நிகழ்ச்சி, இந்த மக்கள் சேவை நிகழ்ச்சியானது நம் ஒவ்வொருவருக்கும் தேவையான நிகழ்ச்சியாக இருக்கின்றது. எங்களுக்கு நாங்கள் தரமான பொருளை சரியான விலையில், நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த அங்கலாய்ப்பு எங்கள் அத்தனை பேரிடம் இருக்கின்றது. ஆகவே மீண்டும் அந்த முறைப்பாட்டு இலக்கத்தை ஞாபகப்படுத்துகின்றேன். ஹாட்லைன் தொலைபேசி இலக்கத்தை 1977 என்ற அந்த ஹாட்லைன் இலக்கம் ஊடாக நீங்கள் துரித சேவையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சி மக்கள் சேவையானது நிச்சயமாக நுகர்வோர் சேவையாக இருந்தது என்று சொல்லலாம். ஒட்டுமொத்தமாக நாங்கள் நுகர்வோராக இருந்து எவ்வாறான சேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்ற ஒரு விளக்கத்தை ஏந்தி வந்ததாக இன்றைய மக்கள் சேவை அமைந்திருந்ததாகவே இந்த மக்கள் சேவை நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெற நானும் தயாராகிவிட்டேன். தயாரிப்பாளர் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள், உதவி பணியாளர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நான் விடைபெறுகின்றேன். மற்றும் ஒரு மக்கள் சேவையில் மற்றும் ஒரு விடயத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.